வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிப்ரவரி 3வது வாரத்தில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தகவல். முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மைவீச்சு. வாகன இயக்க கட்டுப்பாட்டை எதிர்த்த பெண் கைது. ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகளை ஒப்படைக்க முடிவு. களைகட்டிய காணும் பொங்கல் கொண்டாட்டம். பொழுதுபோக்கு இடங்களில் குவிந்த மக்கள். நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி 3வது வாரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜனை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு இன்று தில்லியில் சந்தித்து பேசினார். நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வெங்கையா நாயுடு பிப்ரவரி 3வது வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். சரக்கு சேவை வரி விதிப்பு சட்ட முன்வரைவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்தால் முன்கூட்டியே கூட்டத்தொடர் தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். Whatever Congress have suggested, the Finance Minister have responded positively and has communicated to them. I only appeal to the Congress party, please understand the mood of the country. People want GST to be passed at the earliest. It is the need of the hour. It will really strengthen our economy. It will help the states and center also. தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மை வீசிய பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தில்லியில் காற்று மாசுபடுவதை தடுக்க மாநில அரசு வாகன கட்டுப்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்தது. இதன்படி ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க வாகனங்கள் சாலைகளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செல்ல அனுமதிக்கப்பட்டது. இந்த திட்டத்தால் காற்று மாசுபடுவது பெருமளவு குறைந்தது. இந்த திட்டத்தின் வெற்றி குறித்த கூட்டத்தில் மக்களுக்கு நன்றி தெரிவித்து தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த பெண் ஒருவர் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கெஜ்ரிவால் மீது மை வீசினார். உடனே அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ईंट फेंकने के बाद वो महिला टीवी चैनल्स में बाइट दे रही है खुलेआम, वहां पे घूम रही है वो, और कोई पुलिस ने पकड़ा नहीं उसको. तो इसका मतलब पुलिस इस साजिश में शामिल है और ये बीजेपी की स्क्रिप्ट की हुई साजिश है कि पुलिस उसको पकड़ेगी नहीं. दिल्ली की पुलिस इस बात की चिंता ही नहीं कर रही है. ना दिल्ली की पुलिस वहां कोई सिक्योरिटी के पब्लिक सिक्योरिटी के इंतजाम देख रही थी. ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் கடந்த சில நாட்களாக ஜல்லிக்கட்டுக்கு தடை எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்றன. அலங்காநல்லூர் ஐயப்பன் கோவிலில் இருந்து கேட்கடை வரை பிரம்மாண்ட கண்டன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 5000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். அலங்காநல்லூரும் சரி, அலங்காநல்லூர் சுற்று வட்டாரமும் சரி, எவ்வளவு ஒரு அமோகமான ஒரு சந்தோஷத்திலும் உற்சாகத்திலும் இருப்பார்களோ அதற்கு நேர்மாறாக மிக சோகமாகவும் ஏதோ துக்கம் நடந்தது போல அவர்களெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த நாளை ஒரு கருப்பு தினமாக அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். இந்த வெளிநாட்டில் இருந்து இங்கே செயல்படும் அமைப்புகளை தடை செய்யப்பட வேண்டும். அந்த அவர்களை இந்த பீட்டா போன்ற அமைப்புகளை தடை செய்யப்பட வேண்டும். சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிக்கும் வகையிலும் ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியரிடம் நாளை ஒப்படைக்க முடிவெடுத்துள்ளதாக அலங்காநல்லூர் கிராம மக்கள் தெரிவித்தனர். ரொம்ப வருத்தத்தோடு இருக்கு. அன்னைக்கு நேரம் ஜல்லிக்கட்டு நடந்தால் எங்கள் பையனை பூரா மாடு பிடிச்சிருப்பாங்க. பூரா வருமே நேரம் தங்க காசு, டிவி, சைக்கிள், பிரிட்ஜ் எல்லாமே வாங்கிட்டுருப்பாங்க. இந்த வட்டம் எதுவுமே வாங்க முடியல. ஆர்டர் கிடைச்சா ஆர்டர் கிடைக்காம மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து சதி பண்ண மாதிரி இதை அந்த ஜல்லிக்கட்டுவே முடக்க பார்க்குறாங்க. இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்கும்ன்றக்காகத்தான் நாங்கள்லாம் எவ்வளவோ எதிர்பார்ப்பு நடத்தி வந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் முடியல. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டம் எல்லாமே பண்ணி வர்றோம். இந்த வட்டம் இன்னைக்கு வரைக்கும் கடையடைப்பு, உண்ணாவிரதம் ஏகப்பட்டது நடத்திட்டு இருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் தேர்தல் புறக்கணிக்கிற ஐடியாவில் இருக்கிறோம். ஐடியா நம்ம முடிவு பண்ணிட்டோம். தேர்தல் புறக்கணிக்க போகிறோம். ஓட்டு ஐடி கார்டு நாளைக்கு திருப்பி கொடுக்கலாம்ன்ற எண்ணத்தில் இருக்காங்க ஒரு பொதுமக்கள்லாம்.
ஜல்லிக்கட்டு தடை நீங்கும் வரை தமிழகத்தில் போராட்டம் தொடரும் என மதிமுக பொதுச் செயலரும் மக்கள் நலக் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளருமான வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் மக்கள் நலக் கூட்டணி சார்பில் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மதிமுக பொதுச் செயலர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் முத்தரசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மகேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்பட கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, ஜல்லிக்கட்டு தடையை நீக்க தமிழக எம்பிக்கள் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துவது கோடிக்கணக்கான மக்களினுடைய மனக்கொதிப்பை உணர்த்துவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். நாங்கள் மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்வோம். இந்த மண்ணில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற வரை எங்களுடைய போராட்ட முறைகள் புதிய வடிவங்கள் பெறும். அனைத்து முறைகளிலும் நாங்கள் போராடி இந்த மஞ்சு விரட்டு, இந்த ஜல்லிக்கட்டு தமிழக மக்களின் வாழ்வோடு இணைந்துவிட்ட கலாச்சாரத்தை காப்பாற்ற அனைத்து நடவடிக்கைகளிலும் அறவழியிலே ஈடுபடுவோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 தினங்களாக பல்லாயிரக்கணக்கான போலீசார், 12,000 மேற்பட்ட போலீசார் ஜல்லிக்கட்டு எந்த வகையிலும் நடந்துவிடக்கூடாது என தடை விதிக்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டுவுக்கு தடை விதிக்காத வகையிலே சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். விலங்குகள் வதை தடை சட்டத்திலிருந்து இந்த விழாவுக்கு எந்த வகையிலும் எதிர்காலத்தில் இடையூறு வராத வகையிலே அந்த சட்ட திருத்தம் அமைய வேண்டும். அதிமுகவின் நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் 99வது ஆண்டு பிறந்தநாள் விழாவையொட்டி அவருடைய உருவச்சிலைக்கு அதிமுக பொதுச் செயலரும் முதல்வருமான ஜெயலலிதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற விழாவில் கட்சிக் கொடியை ஜெயலலிதா ஏற்றி வைத்தார். பின்னர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் எம்ஜிஆரின் 99வது ஆண்டு பிறந்தநாள் விழா சிறப்பு மலரை வெளியிட்டார். சிறப்பு மலரை கட்சியின் தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் வளர்மதி பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பொழுதுபோக்கும் வகையில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட திரளானோர் அந்த பகுதிகளில் குவிந்தனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை சென்னை நகர மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறார்கள். காணும் பொங்கல் திருநாளான இன்று பல்வேறு பொழுதுபோக்கு இடங்களுக்கு சென்று குடும்பத்தினருடன் உண்டு மகிழ்ந்து கொண்டாடி வருகிறார்கள். சென்னையில் இவர்களுக்காகவே மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் எலியாட்ஸ் கடற்கரை, கிண்டி சிறுவர் பூங்கா, பொருட்காட்சி திடல், கிழக்கு கடற்கரை சாலை போன்ற பகுதிகளிலே சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரை பொறுத்தவரை காலையில் இருந்தே லட்சக்கணக்கான மக்கள் குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இவர்கள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கம் வரையிலும் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல கடலோர காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னைக்கு காணும் பொங்கலை முன்னிட்டு நிறைய ஜனங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. எனவே எந்த விதமான அசம்பாதம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மெரைன் போலீஸ்லேருந்து 60 கமாண்டர்ஸ், ரெஸ்கியூ ஸ்விம்மர்ஸ் அவங்கெல்லாம் கடலில் கூட அவங்க மக்களை காப்பாற்றக்கூடிய ட்ரைனிங் எடுத்தவங்க. அது இல்லாமல் மீனவர்கள் 100 பேர், நேஷனல் லைஃப் சேவிங் அசோசியேஷன்லேருந்து 40 பேர், இப்படி கிட்டத்தட்ட 200 பேர் சென்னையில் மட்டும் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். எந்த விதமான அசம்பாதம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். மெரினா கடற்கரை ஃபுல்லும் மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. நிறைய குழந்தைகள், பெரியவங்க, சிறியவர்கள் முதல் எல்லாருமே இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் மழை வெள்ளத்தால் இவர்கள் சோகத்தில் மூழ்கியிருந்த நிலையில் இன்றுதான் இவர்களுக்கு உற்சாகம் பிறந்திருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சையது. இதேபோல் சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் காலையில் இருந்தே ஏராளமானோர் காணும் பொங்கலை கொண்டாடும் வகையில் குடும்பத்துடன் வந்திருந்தனர்.
மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இல்லம் எதிரே முன்னாள் ராணுவத்தினர் ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமச்சீரான ஓய்வூதிய கோரிக்கையை வலியுறுத்தி முன்னாள் ராணுவத்தினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு மே மாதம் வானொலியில் உரையாற்றிய பிரதமர் மோடி ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். இதனிடையே இந்த திட்டத்தை உடனே அமல்படுத்த வலியுறுத்தி முன்னாள் ராணுவத்தினர் தில்லியில் உள்ள அருண்ஜேட்லி இல்லம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். We have been protesting from 14th of June onward, and today is the 217th day, and it is very sad. Even the Prime Minister, who is located not more than a kilometer away, and same is Jaitley Sir, where we are coming for the third time here, he is also not keeping up his promise at all. தீவிரவாதிகளின் ஊடுருவலை கண்டறிய எல்லையில் லேசர் கதிர் சுவர்கள் கட்ட இந்தியா திட்டமிட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட் விமானப்படை தளத்தில் கடந்த மாதம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்திய எல்லையில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாமியால் அருகே உள்ள ஆற்றுப்படுகை வழியே அவர்கள் ஊடுருவியுள்ளனர். இதனையடுத்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஆற்றுப்படுகைகளில் லேசர் சுவர்களை அமைக்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. லேசர் கதிர் பகுதியில் ஒருவர் ஊடுருவினால் அலாரம் ஒலிக்கும் வகையில் தொழில்நுட்பம் இதில் பயன்படுத்தப்படுவதால் தீவிரவாதிகளை சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம். ஏராளமான குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து அளிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காணும் பொங்கலை ஒட்டி இன்று ஏராளமானோர் சென்னை தீவுத்திடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சுற்றுலா பொருட்காட்சியை காண வந்திருந்தனர். ஒரே இடத்தில் பொழுதுபோக்கு அம்சங்களும் கடைகளும் அமைந்திருந்ததால் மக்கள் ஆர்வத்துடன் குவிந்தனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். காணும் பொங்கல் திருநாளை கொண்டாட ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள சுற்றுலா பொருட்காட்சிக்கு வந்து செல்கின்றனர். கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதால் ஆங்காங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒரு பக்கம் விளையாட்டுப் பொருட்களும் மற்றொரு பக்கம் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உட்பட பல பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இங்கே வந்ததில் செம்ம என்ஜாய்மெண்ட்டு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். இவங்க கேரளாலேருந்து வந்திருக்காங்க இதுக்காகவே. இங்கே எல்லாருமே செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே இது பொருட்காட்சிக்கு வந்திருக்கோம் ஃபேமிலியோட. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது ஷோஸ் இருக்குது, அப்புறம் இந்த பேய் வீடு, அப்புறம் இந்த ராட்னம் எல்லாம் வந்து நம்ம ஒரு பார்க்கறது எக்ஸிபிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து எப்பவுமே வந்து தனியாக பார்ப்போம். இப்போ ஒரு ஃபேமிலியோட இந்த பொங்கலுக்கு, இந்த காணும் பொங்கலுக்கு ஃபேமிலி வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. சிறந்த பொழுதுபோக்கு இடமாக கருதுகின்றனர். இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது இந்த சுற்றுலாக்கான பொருட்காட்சிக்கு வந்து மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர். வேந்த செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இன்பாவுடன் கோபிநாத். காணும் பொங்கலை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ளூர் மக்கள் உள்பட திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காணும் பொங்கலை ஒட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு குடும்பத்துடன் ஏராளமான மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இதையொட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ளனர். மேலும் மக்களின் வசதிக்காக பூங்கா வளாகத்தில் கூடுதல் குடிநீர் குழாய்கள், மருத்துவக் குழு உள்பட பல்வேறு ஏற்பாடுகளையும் பூங்கா நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். பூங்காவில் விலங்குகளை கண்டு மகிழ்ந்த மக்கள் அவர்கள் கொண்டு வந்திருந்த உணவுகளை உறவினர்களுடன் பரிமாறி உண்டு மகிழ்ந்தனர். சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற முகாமில் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்பட்டது. நகராட்சி நலவாழ்வு மையங்கள், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், ரயில், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் இந்த ஆண்டின் முதல் சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. சென்னையில் மட்டும் 570 சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. இந்த முகாம்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. பிப்ரவரி 21ஆம் தேதி 2வது சொட்டு மருந்து முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ளது. சேலத்தில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கைது செய்தனர். அஸ்தம்பட்டி பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே மக்களுக்கு இடையூறாக உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினரும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரும் இணைந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். கடந்த முறை போராட்டம் நடத்திய போது அலுவலர்கள் உறுதியளித்தும் 70 நாட்களாக அரசு மதுபான கடை அகற்றப்படாததால் இன்று அவர்கள் மீண்டும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்களை கலந்து செல்ல மறுத்ததால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட 10 பெண்கள் உட்பட 70 பேரை கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் அதிகமானோர் இந்திய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட தலைவர் ராஜேஷ் முன்னணியில் பட்டுக்கோட்டையை அடுத்த பண்ணைவயல் அதிமுக நிர்வாகி ராசு தலைமையில் 300க்கும் அதிகமானோர் இந்திய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். பின்னர் மாவட்ட அலுவலகத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று பண்ணைவயல் கிராமத்தில் IJK கொடியை ஏற்றினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலர் பச்சமுத்து, மாவட்ட அமைப்பு செயலர் S. ராஜேந்திரன் உட்பட திரளான IJKவினர் கலந்து கொண்டனர். தொண்டங்கனி பட்டி போச்சு இன்னும் யாருமே கைதிகளுக்கு ரூபாய் 10 காணும் பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உதகை வந்திருந்த சுற்றுலா பயணிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கலையொட்டி விடப்பட்டுள்ள தொடர் விடுமுறையால் உதகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் இன்று காணும் பொங்கலை ஒட்டி கூட்டம் மேலும் அதிகரித்தது. தாவரவியல் பூங்கா, படகு இல்லம் உள்பட உதகையில் பல்வேறு பகுதிகளில் பொழுதை இனிமையாக கழித்த சுற்றுலா பயணிகள் அவர்கள் உறவினர்களுடன் காணும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாது வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உதகையில் குவிந்ததால் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த வருஷத்தினுடைய காணும் பொங்கலுக்கு என்னுடைய பிள்ளைகள், அவங்க ஃபேமிலி, குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே பொட்டானிக்கல் கார்டனில் நிறைந்த கூட்டம் வெளிகிறது. சீசன் ரொம்ப 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 நல்லாவே இருக்குது. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். காணும் பொங்கலை குடும்பம் மற்றும் உறவினர்களுடன் கொண்டாடும் வகையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள கொடிவேரி அணையில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். அணைப்பகுதியில் உற்சாக குளியலில் ஈடுபட்ட மக்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக படகு சவாரியும் செய்தனர். இதையொட்டி அணைப்பகுதியில் 50க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கேசவன் புத்தன்துறை மீனவ கிராமத்தில் பொங்கலை கொண்டாடும் விதமாக 4 நாட்கள் நடைபெற்ற பாரம்பரிய போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கேசவன் புத்தன்துறை மீனவ கிராமத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன் பாரம்பரிய பொங்கல் கொண்டாட்டம் தொடங்கியது. இதையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் அந்த பகுதி மீனவ மக்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். இன்று நடைபெற்ற நீச்சல் மற்றும் படகு போட்டிகளில் ஏராளமானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மிகப்பெரிய விழாக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பங்கெடுக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான விழாவாக இந்த பொங்கல் விழா அமைந்திருக்கிறது. இங்கே நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து கட்டுமரம் மற்றும் நீச்சல் போட்டி பார்த்துட்டே இருந்தீங்க. இந்த கடற்கரை மக்கள் எவ்வளவு தூரம் பலசாலி என்பதை நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு அதிகமான பரிசு தொகை, ஏறத்தாழ 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 என பரிசுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் உள்ள கடற்கரையில் குவிந்த ஏராளமான மக்கள் கடலில் நீராடி காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவள்ளூர், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, மாதவரம், திருத்தணி உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மக்கள் பழவேற்காடு பகுதியில் உள்ள கடற்கரையில் காணும் பொங்கலை கொண்டாடினர். குடும்பம், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் காணும் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடலில் நீராடி மகிழ்ந்தனர். பழவேற்காட்டுக்கு நாங்கள் காணும் பொங்கலுக்கு என்ஜாய் பண்ணதுக்கு வந்திருக்கோம். இங்கே சூப்பராக இருக்குது இடம்லாம் பார்த்தா. இங்கே நாங்கள் போட்டிங் போகலான்ட்டு வந்தோம். பார்த்தா அங்கே தடை பண்ணியிருக்காங்க. அதனால் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த இடம்லாம் சுத்தமாக அழகாக இருக்குது. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். காணும் பொங்கலை ஒட்டி வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். காணும் பொங்கல் திருநாளான இன்று மக்கள் அவர்கள் குடும்பத்துடன் வேலூரில் உள்ள கோட்டை அருங்காட்சியகம் மற்றும் கோவில்கள் என பல்வேறு பொது இடங்களில் கூடி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் இன்றைக்கி காணும் பொங்கல்ன்றதுனால இந்த சுற்றுலாத்தலம்லாம், அதுவும் கோவில் தலம்லாம் பார்க்கலான்னு வந்தோம். ஸ்ரீபுரம் கோயில் பார்த்தோம். வேலூர் கோட்டைக்கு வந்தோம். இந்த கோட்டையை சுற்றி தண்ணி நிற்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஜலகண்டீஸ்வரர்னா நாங்கள் சிவனை சுற்றி ஜலம் இருக்கும்னு நினச்சோம். கட்சியில் பார்த்தா கோவிலை சுற்றி, அந்த கோட்டையை சுற்றி ஜலம் இருக்குது. அதுதான் இதனுடைய பெருமை. நாமக்கல்லில் உள்ள அருள்மிகு ஆஞ்சநேயர் கோவிலில் காணும் பொங்கலை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். காணும் பொங்கலை ஒட்டி நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம் மற்றும் மஞ்சள் கொண்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
மூன்றாவது போட்டியிலும் அபார வெற்றி. போட்டித் தொடரை கைப்பற்றியது ஆஸ்திரேலியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆப்கான் நாட்டின் ஜலாலாபாத் நகரில் நிகழ்ந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மேலும் 20க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். கிழக்கு ஆப்கான் பகுதியில் உள்ள ஜலாலாபாத் நகரைச் சேர்ந்த பழங்குடியினத்தைச் சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவரது மகன் தாலிபான் தீவிரவாதிகளின் பிடியில் இருந்து விடுதலை பெற்றார். இதையொட்டி நடைபெற்ற கொண்டாட்டத்தின் போது அவர்கள் மீது தீவிரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல் நிகழ்த்தினர். இந்த தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். தகவல் அறிந்து வந்த பாதுகாப்பு படையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். தாக்குதல் தொடர்பாக ஆப்கான் பாதுகாப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றுள்ள ஆஸ்திரேலியா போட்டித் தொடரையும் கைப்பற்றியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி இதுவரை நடந்த 2 ஒருநாள் போட்டிகளில் ரன் குவித்தும் வெற்றி வாய்ப்பை இழந்தது. மெல்பர்னில் இன்று நடைபெற்ற 3வது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் இந்தியா களமிறங்கியது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. எனினும் அதிரடியாக விளையாடிய விராட் கோலி பன்னாட்டு ஒருநாள் போட்டியில் 7000 ரன்களை கடந்து ஆஸ்திரேலியாவின் வில்லியர்ஸ் சாதனையை முறியடித்துள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 296 ரன்கள் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலியா விளையாடியது. 48.5 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன்கள் எடுத்தது. 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா போட்டித் தொடரில் 3-0 என முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிப்ரவரி 3வது வாரத்தில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தகவல். முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மைவீச்சு. வாகன இயக்க கட்டுப்பாட்டை எதிர்த்த பெண் கைது. ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகளை ஒப்படைக்க முடிவு. களைகட்டிய காணும் பொங்கல் கொண்டாட்டம். பொழுதுபோக்கு இடங்களில் குவிந்த மக்கள். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.